ஸோ ஹாய் யூஎஸ். ஸோ இன்னைக்கு நாம வந்து முக்கியமான ஒரு விஷயம் நான் அறிய போகிறோம். அதாவது வந்து நான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ரஷ்யாவில் வேலை வாய்ப்பு, மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். இங்கே வாங்க, இங்கே வேலை செய்யலாம், படிச்சுக்கிட்டே வேலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நானும் பார்க்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க, நீங்கள் எப்படி வேலை பார்க்குறது, படிச்சுக்கிட்டே எப்படி வேலை பார்க்குறது, சம்பாதிக்கணும், காசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே 1 லட்ச ரூபா மாசம் சம்பாதிக்கிறாங்க. என்ன எப்படி வேலை வாய்ப்பு இருக்கு, எப்படி என்ன நினைக்கிறீங்க? 1 கோடி நீ பார்த்த ஆமாப்பா 1 கோடி. உண்மையை சொல்லணும்னா இப்போ ரீசெண்டாக 2022 வந்து 2021 நினைக்கிறேன், 2021 வந்து ஒரு புது ரூல்ஸ் ஒன்று போட்டாங்க. என்னென்னா இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் வந்துட்டு இங்கே படிக்கக்கூடிய ஃபாரினர்ஸ் இருக்கட்டும், இல்லை இங்கே வந்துட்டு வேலைக்குன்னு வரக்கூடிய ஃபாரினர்ஸ் இருக்கட்டும், இங்கே வந்து வேலை பார்க்க முடியும். அதாவது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ண முடியும், பார்ட் டைம் ஜாப் பண்ணணும். வேலைக்குன்னு வர்றவங்க அது வேலைக்குன்னு வரலாம். அதுக்கு ஸ்டூடெண்ட் வீசா தான், பட் பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம், பார்ட் டைம் ஒர்க் பண்ணணும், படிச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணணும். அதை வந்து ஒர்க்கிங் விசா கிடையாது, ஒர்க்கிங் விசா தனி, அது தனி. ரெண்டா பிரிச்சுக்கோங்க. இளைஞர்களே எழுச்சி கொள்க, பார்ட் டைமில் 10,000 சம்பாதிக்கலாம். ஆனா என்ன வேலை? என்ன டிகிரி போட்டுருக்காங்க, பிஇ படிச்சு வெட்டியா உட்காந்துருக்கேன், ப்ளீஸ் ஏதாவது சொல்லுங்க. நானும் பிஇ தான் படிச்சிருக்கேன். அப்படியா? எனக்கு ஏதாவது வேலை கேட்டு சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல பார்ட் டைம்ல 10,000 பார்ட் டைம்ல ஒரு 4 மணி நேரம் இருந்தா போதும். 6 மணிக்கு போனா 10 மணிக்கு வந்து ப்ளீஸ் தானே. கரெக்டான கொஸ்டின் பண்ணிட்டீங்க. ஒண்ணு வந்து வேலைக்குன்னு வரக்கூடியவர்கள், ரெண்டாவது வந்துட்டு பார்ட் டைமா, அதாவது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இங்கே பார்ட் டைமா ஒர்க் பண்ண முடியும். அது ரஷ்யாவில் ரூல்ஸ் இருக்கு. ஆமா, இப்ப இந்த ஜாப் விசான்னு எடுத்து வராங்கல்ல, அவங்களுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பார்க்கணும்னா நிறைய பேசலாம். அதை பற்றி வந்து அது நிறைய ரூல்ஸ் இருக்கு, அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அவங்க இங்கே வர முடியும். அதை பற்றி நிறைய பேர் வீடியோவும் போட்டிருக்காங்க, அதையும் பார்க்கலாம். நீங்கள் நம்ம அதை பற்றி தனியாக கிளாஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது தெரியலாம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஆன்லைனில் வந்துட்டு எல்லாமே இருக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வர்றவங்க அவங்க படிக்கிற நேரம் போக இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணி சம்பாதிக்க முடியும். அது இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. இப்போ இந்த வீடியோ நம்ம எதுக்கு போகணும்னாக்க மிக முக்கியமாக வந்துட்டு இதில் என்ன பிரச்சனைகள் இருக்கு, இந்த பார்ட் டைம் இங்கே ஒர்க் பண்ண வர்றாங்களோ, இல்லை வந்துட்டு இங்கே டைரெக்டாக ஒர்க் பண்ணுறதுக்குன்னு விசா, அந்த ஜாப் விசா எடுத்து வர்றாங்கல்ல, அதில் என்ன பிரச்சனைகள் இருக்கு இந்த ரெண்டையும் வந்துட்டு அப்படின்றத ஒரு இதாக சொல்லலாம். நம்ம வந்துட்டு ஒரு பிரேஃபாக இல்லை, நம்ம டீட்டெயில்ஸாகவே சொல்ல முடியும். பிரேஃபாக சொன்னோம்னா அது கம்மியாக இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸாக சொல்ல முடியும். வந்துட்டு என்னென்ன பிரச்சனைகள் இங்கே வரும், என்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு, அது மைனஸ் பாயிண்ட் மட்டும் இல்லை, ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு, நிறைய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அதை பார்க்கலாம். உங்களுக்கு இதில் என்ன சந்தேகம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்கள். ஸோ இப்போ முதல் சந்தேகம் வந்து இது வந்து எனக்கு கேட்டது ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் கேட்குறாங்க. அது நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு வராங்களே வந்து பார்ட் டைம் வேலை பார்த்துக்கிட்டே நீங்களே ஃபீஸ் பே பண்ணி நீங்களே படிக்கிறாங்கன்னு சொல்லி வராங்க. ஸோ என்னை பொறுத்தளவு வந்து எந்த பேரண்ட்ஸும் வந்து பையன் வந்து வேலைக்கு போயிட்டு படிச்சுட்டு அவனே வந்து எல்லாம் பண்ணணும்னு விரும்ப மாட்டாங்க. அந்த பொசிஷன்ல இருக்காங்க வந்து யாரும் அனுப்ப மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு பொசிஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனா இங்க வந்த பிறகு வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஆசைப்படுறாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து சம்பளம் வந்து 2,000 இருந்து 3,000 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்றாங்க. படிச்சுக்கிட்டே இந்த மாதிரி வேலை பார்த்து எப்படி 12 மணி நேரம் வேலை பார்க்கணுங்கிறாங்க, 8 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க, எப்படி படிப்பீங்க, மேனேஜ் பண்ணி இது பண்ணணுமா? என் ஃப்ரெண்டை பத்தி என்ன நினைச்சீங்க? ஒரே நேரத்தில் 10 பேர் கேட்கிற 10 வித்தியாசமான கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லக்கூடியவர். அவர் சாதாரண ஆள்ல தசாவதானி. இப்போ ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து இதை பற்றி கரெக்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படிக்கிற நேரம் போக மற்ற நேரங்களில் தான் இவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு உரிமம் இருக்கு. படிக்கிற நேரத்தில் வேலை பார்க்க முடியாது, வேலை பார்க்க கூடாது. முடியாதுன்றதுல கூடாது ஆக்சுவலி. அதுதான் ரஷ்யன் கவர்மெண்டோட ரூல்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வர்றவங்க எப்படி சொல்லலாம், ஒரு 50% வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ் சொல்கிறது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு காசு தேவைப்படுது, ஏதோ ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை இந்த வந்து லேவிஷாக செலவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க ஒர்க் பண்ணுறாங்க போய் வந்துட்டு. அந்த மாதிரி ஒர்க் பண்ண போகும்போது அவங்க பேரண்ட்ஸுக்கு ஆக்சுவலி கண்டிப்பாக அதை பற்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு பேரண்ட்ஸ்ட்டை வந்து கேட்கணும், இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ண போகிறேன், நான் இது ஓகேவா, இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க, இந்த பார்ட் டைம் ஒர்க் பண்ண போகிறது நீங்கள் சொல்ல மாட்டாங்க. 2,000 சம்பாதிக்கலாம், 3,000, ஒரு நாளைக்கு 2,000 ரூபா, 3,000 ரூபா, 4,000 ரூபா, 5,000 கூட சம்பாதிக்கலாம். ஆனால் வந்து அந்த நேரத்தை பொறுத்து இருக்கு. 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ஸ்டூடெண்ட்டாக வர்றவங்க எதுக்கு வர்றான்? படிக்கிறதுக்கு வர்றான். ஸோ படித்து டிகிரி வாங்கணும், அது இந்த மெடிசின் படிக்கிறதுக்கு வர்றாங்க. இப்போ நீங்கள் வந்து காலையில் 8 o'clock 9 o'clock வந்து கிளாஸுக்கு போயிட்டு
ஈவினிங் ஒரு 3-4 o'clock உங்களுக்கு கிளாஸ் முடியுது. முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு 6 o'clock வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஈவினிங் 6 o'clock வேலைக்கு போறீங்கன்னா 8 மணி நேரம் ஒர்க் பண்ணீங்கன்னாக்க நீங்க திரும்ப காலையில எத்தனை மணிக்கு தூங்குவீங்க, எத்தனை மணிக்கு எந்திரிச்சு கிளாஸுக்கு போவீங்க? உங்களுக்கு 8 மணி நேரம் ஸ்லாட் கூட இல்ல, 12 மணி நேரம் ஸ்லாட் நான் கேள்வி. இல்ல நீங்க ஸ்லாட் அதை விட்டுருவாங்க. 8 மணி நேரம் ஸ்லாட் இருக்கு, 12 மணி நேரம் ஸ்லாட் இருக்கு, 6 மணி நேரம் ஸ்லாட் கூட இருக்கு, 3 மணி நேரம் ஸ்லாட் கூட இருக்கு. அந்த மாதிரி கூட ஒர்க் பண்ண முடியும். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த படிக்கிறதுக்கு என்ன டைம் ஒதுக்குவாங்க? வேலை பாருங்க, பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதை வீக்லி ஒரு 2 வச்சுக்கலாம், 3 வச்சுக்கலாம். சம்பாதிக்கிறது முழுமையாக சம்பாதிக்கிறத மட்டுமே நோக்கமா வச்சுக்கிட்டு இந்த பார்ட் டைம் ஜாப் பண்ணக்கூடாது. கையில காசை பார்த்தோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபோக்கஸ் வந்து காசுக்கு தான் போகும். அப்ப அந்த மாதிரி ஃபோக்கஸ் ஆச்சுனாக்க படிப்பு என்ன ஆகும்? காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி. என்னோட கேள்வி அதுதான். இப்ப நம்ம வந்து நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து விளம்பரப்படுத்துறாங்க, பார்ட் டைம் ஜாபா வந்து பாருங்க, இங்க வந்துட்டு படிச்சுக்கிட்டே வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கறது தப்பே இல்லை. ஆனால் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டயத்தை தான் நீங்க ஒதுக்கணும். இப்ப நானே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணேன், இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க வந்து இப்ப என்ன ஆகுது, இதனால இவன் வந்து நைட்டு ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு காலையில கிளாஸுக்கு தூங்கி எந்திரிக்காம வர்றான். வந்தாக்கா அந்த கிளாஸ் அதனால உருப்படியா அதை ஃபுல்லா பண்ண முடியுமா, கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா அந்த கிளாஸை வந்துட்டு? இப்ப இதே வந்து பிராக்டிகல் நடக்குது. 3rd இயருக்கு அப்புறமா 4th இயர்ல வந்துட்டு பிராக்டிகல் பண்ண போறாங்க, ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, தூங்கிட்டு இருப்பீங்களா அங்க வந்து? இதை கொஞ்சம் யோசிக்கணும்ல. இப்ப நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அவங்க வந்து அதை கொஞ்சம் சுருக்கிக்கலாம். ஈவினிங் நைட்டு வந்துட்டு 9 to 12 3 மணி நேரம் மட்டும் தான். அதுக்கப்புறம் போய் நான் தூங்கிட்டு என்னோட ரெகுலர் ஒர்க்கை நான் பார்ப்பேன். இல்லையா வாரத்துல 2 நாள் மட்டும், இல்லையா வாரத்துல 3 நாள் மட்டும். அந்த 3 நாளுங்கிறதையும் கம்மியான டைமா இருக்கணும். நீங்க வந்து படிக்கிற டைத்துல அதிகமா செலவு பண்ண வேண்டியது. அதை விட்டுட்டு இந்த வேலை பார்க்கறது சம்பாதிக்கிறது இதை மட்டுமே நீங்க அதிகமா செலவு பண்ணீங்கன்னா எப்படி படிப்பீங்க? எப்படி உங்களோட நீங்க வந்து இதை முடிச்சு ஈஸியா போக முடியும்? நான் ரீசெண்டா யூனிவர்சிட்டியில கேள்விப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட அட்டெண்டன்ஸ் கம்மியாகுது. ஸ்டூடெண்ட்ஸோட அட்டெண்டன்ஸ் கம்மியாகுது. இது ஆகுது. இதனாலதான் நம்ம வந்து பொதுவாகவே இப்ப என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸுக்கும் அறிவுறுத்துறது, இந்த பார்ட் டைம் ஜாபை நோக்கி மட்டுமே இங்க படிக்க வராதிங்கன்னு சொல்லிட்டு. படிக்க வரீங்கன்னா படிக்க வாங்க. அதுல பார்ட் டைம் ஜாப்ன்றது உங்களோட ஒரு கை செலவுக்கு, அதாவது வந்து மாசம் உங்களுக்கு வந்து ஒரு 4000 5000 வந்துட்டு இந்த ஃபுட்டுக்கு இந்த கையில செலவுக்குலாம் உங்களுக்கு தேவைப்படுது, எக்ஸ்பெண்டிச்சர் தேவைப்படுது அப்படின்னா அதை சம்பாதிக்கிறதுக்கு பாருங்க. அதையும் பேரண்ட்ஸ் வாங்காம அதுக்கு மட்டும் இப்போ டோட்டல் ஃபீஸையும் நீயே கட்டு, ஸ்டூடெண்டே கட்டு, அதுக்கு வேலை செஞ்சு அந்த ஃபீஸை கட்டு அப்படின்னாக்க அப்புறம் எப்படி படிப்பீங்க நீங்க? இல்ல சொந்த காலில் நிக்கிறதுங்கிறது நீங்க படிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் தான் சொந்த காலில் போய் நிக்கணும். அது வரைக்கும் இந்த சின்ன செலவுகளை வேணா நீங்க வந்து இது பண்ணணும். மாசம் ஆகக்கூடிய சின்ன செலவுகள் இருக்கு. அதே மாதிரி எனக்கு ஃபிளைட் டிக்கெட் வாங்கணும், நான் ஊருக்கு போகணும், அந்த வருஷம் எண்ணிக்கை வந்துட்டு நமக்கு 2 மாசம் லீவ் இருக்கு, 2 மாசம் நான் ஊருக்கு போக விருப்பப்படுறேன். பேரண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு 40,000 50,000 செலவாகுது, அதுக்கு காசு வாங்க முடியாது அவங்கள்ட்ட, அந்த அளவுக்கு இல்லை. இப்போ இல்லை, அவங்க ஃபீஸ் மட்டும் தான் சேர்த்துட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல சரி ஓகே, இப்போ 10 months உங்களுக்கு டைம் இருக்கு. மாசம் ஒரு 4000 5000 நீங்க சம்பாதிச்சீங்க, இல்ல 10,000 நீங்க சம்பாதிச்சீங்க அப்படின்னா ஒரு 5000 செலவு உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் போக பாக்கி ஒரு 5000 நீங்க மிச்சம் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட் வரும். அந்த மாதிரி பார்க்கலாமே தவிர டோட்டலாவே இந்த இதுக்கு மாறினீங்கன்னா அப்ப நீங்க வேலை பார்க்கறதுக்கு இங்க வந்துருக்கணும், ஒர்க்கிங் விசால வந்துருக்கணும். நீங்க படிக்கிறதுக்கும் இதுக்கும் 2க்கும் சேர்ந்து வந்தீங்கன்னா இப்ப எப்படி இதை வந்து நம்ம இது பண்ண முடியும்? படிக்கிறதுக்கு மட்டும் வாங்க, பார்ட் டைம் ஜாப் பண்ணுங்க. அதான் நான் திரும்ப சொல்றேன், பார்ட் டைம் ஜாப் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன், பண்ணுங்க. ஆனா நீங்க அதுக்குன்னு ஒரு சின்ன டயத்தை ஒதுக்குங்க, அதுக்குன்னு பாருங்க. நீங்க அதுலயே முழுமையா கவனம் செலுத்துங்க. எப்படி படிப்பீங்க? அதுவும் மெடிசன் எப்படி படிப்பீங்க? மெடிசனிங்கா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு வேற எந்த ஸ்டடிஸ் ஆனாலும் இருக்கட்டும், ஸ்டடிஸ் நீங்க வந்தீங்கன்னாக்க பார்ட் டைம் ஜாப் வந்துட்டு பார்க்க கூடாதுன்றது கிடையாது. திரும்ப ஏன் சொல்றேன்னாக்க பார்க்கலாம், பட் அதுக்குன்னு சின்ன டயத்தை ஒதுக்குங்க. அதை ஒதுக்காம அதுலயே முழு கவனம் செலுத்துங்க. என்ன ஆகுது, இப்போ பசங்க ரீசெண்டா ஒரு 2 பசங்களை மீட் பண்ணேன். எப்படிப்பா போகுது அப்படின்னோடனே போயிட்டு இருக்கு, நாங்கள் ஜாப் பண்ணிட்டு இருக்கோம். ஜாப் பண்ணீங்க டெய்லி எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 8 மணி நேரம் அப்படிங்கிறான். 8 மணி நேரம் ஒர்க் பண்ணானாக்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 2 நாள் கூட 8 மணி நேரம் ஒர்க் பண்ணதுங்க. இப்ப மண்டே கிளாஸுக்கு போயிட்டு வந்துடுறான், ஈவினிங் ஃபுல்லா ஒர்க் பண்றான். திரும்ப டியூஸ்டே கிளாஸுக்கு போயிட்டு வந்துடுறான், திரும்ப ஈவினிங் ஃபுல்லா ஒர்க் பண்றான். வெனஸ்டே அவனோட நிலைமை என்ன? சரி அன்னைக்கு அவன் ரெஸ்ட்ல இருக்கானே கூட வச்சுங்க, ஈவினிங் நைட் ஃபுல்லா தூங்குவான். காலையில கிளாஸுக்கு போகணும், திரும்ப போகணும். நீங்க நல்லா பாத்துங்க, காலையில வெனஸ்டே கிளாஸுக்கு போகணும், திரும்ப வந்து நைட் ஃபுல்லா தூங்கணும். அப்ப படிக்கிறது எப்ப? இதை எப்படி நீங்க பாக்குறது? சோ இப்ப இந்த பார்ட் டைம் ஜாப் வந்து நான் சொல்லுறேன் என்னன்னா, இந்த பார்ட் டைம் ஜாப் வந்து நம்ம வந்து அதிகப்படியா ஊக்குவிக்க கூடாது. பார்க்கலாம், ஆனா அதுக்குன்னு டைம் ஒதுக்கணும். அதை வந்து நீங்க ஒரு டைம் டேபிளா போட்டு பண்ணணும்.
அதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு செக்யூர் பண்ணி வச்சிருக்கணும். நீங்க பாட்டுக்கு இஷ்டம் போல அதை நம்ம பாட்டுக்கு டெய்லி பண்ணிட்டு படிக்கிறத வந்து முழுமையா கவனம் செலுத்தாம இப்படியாவது தப்பு தானே. அது வந்துட்டு என்னென்ன பார்ட் டைம் ஜாப் இருக்குன்றதையும் சொல்லிட்டேன். இங்க என்ன பார்ட் டைம் ஜாப் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு ஒன்று ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெலிவரி பாய். இதுதான் 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு பண்ணக்கூடியது. 90% டெலிவரி பாயா தான் ஒர்க் பண்றாங்க. ரெண்டாவது வந்துட்டு இந்த அமேசான் மாதிரி இங்கே ஆன்லைன் இது இருக்கு பார்த்தீங்களா, அங்க வந்துட்டு அவங்களோட வேர் ஹவுஸ்ல போய் அந்த பாக்ஸ் போடுறது, அதுல அந்த ஸ்டிக்கர் போடுறது, இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்றாங்க. இது ரெண்டாவது. மூணாவது வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்துட்டு எல்லா வேலையும் பார்க்கறாங்க. ரெஸ்டாரண்ட் வந்துட்டு செர்வர் இருக்காங்க, டிஷ் வாஷரா இருக்காங்க, அது பாத்திரம் கழுவுறவங்களா இருக்காங்க, செஃப்பாவும் இருக்காங்க. ஆமா, அப்புறம் வந்துட்டு செஃப்புக்கு ஹெல்ப் பண்றவங்களா இருக்காங்க. எல்லா ஒர்க்கும் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்றாங்க. இதுதான் பொதுவா ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கக்கூடிய ஒர்க். நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஒன்று டெலிவரி பாய் ஒர்க் பண்றது, ரெண்டாவது வேற ஏதாவது டெலிவரி பண்றது, வேற ஏதாவது சம் டெலிவரி இதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அந்த டெலிவரி டோட்டலா டெலிவரி பண்றது. மூணாவது வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் இதெல்லாம் போடுறது, அங்கே போய் வேற ஹவுஸ் ஒர்க் பண்றது, பாக்ஸ் ஓட்டுறது, அந்த இதெல்லாம் பண்றது. நாலாவது வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸ்ல ஒர்க் பண்றது. இந்த ஒர்க்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பெரும்பாலும் பண்றோம். 95% அதான் பண்றோம். அறம் செய்ய விரும்பு, அதுவே அழகு. அறம் செய்ய விரும்பு, அறமே உலகு.